ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு அப்டேட் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அது எதிர் அப்டேட்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் பல காலமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு அப்ளிகேஷன் எதுனா வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இனிமே நம்மளால எனேபிள் பண்ணி லாக் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்துருச்சு. அதுக்கான அப்டேட்டும் வந்து ரீசெண்டா அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த அப்டேட் கிடைச்சது எப்பன்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி கிடைச்சிருக்கு. அதாவது அப்பதான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து நீங்க அப்டேட் பண்ணா உங்களால இனிமே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதாவது எந்த விதமான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாம உங்களுக்கு வாட்ஸ்அப்பை வந்து லாக் பண்ணி வைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. ரொம்பவே நல்ல ஒரு ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். பட் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எந்த அளவு ஸ்பீடா இருக்குன்னு பார்த்தோம்னா, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அது எப்படி எனேபிள் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியே வைங்க. சோ வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து ரொம்ப காலமா இதை பீட்டா வெர்ஷன்லயே அவங்க கொடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சோ அதுல இருந்து ஓரளவு முன்னேறி தான் இதுல வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். பீட்டா ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இப்ப நம்மளுக்கு ஒரிஜினல் அப்ளிகேஷன்லயும் யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைச்சிருச்சு. அதுல அப்டேட்டும் வந்து நீங்க உங்களுக்கு அதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் அது போயிட்டு நீங்க பிளே ஸ்டோர்ல அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், எந்தெந்த போன்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கோ அந்த போன்களுக்கு மட்டும்தான் இந்த அப்டேட்டை யூஸ் பண்ண முடியும். மற்ற போன்களுக்கு வந்து இந்த அப்டேட் யூஸ் பண்ண முடியாது. நான் என்னுடைய சாம்சங் போன்ல யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுல இந்த ஆப்ஷனே காட்டல. பட் என்னோட OnePlus போன்ல வந்து இந்த ஆப்ஷன் காட்டுது. அப்ப அதுல இருந்து ஒரு விஷயம் தான், எந்த போன்ல எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ண முடியுமோ அந்த போன்ல எல்லாம் உங்களுக்கு இனிமே வாட்ஸ்அப்பை லாக் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு மட்டும் ஓப்பன் ஆகுற மாதிரி உங்களால லாக் பண்ணக்கூடிய சான்ஸ் கூட இருக்கு. அந்த அளவு ஸ்பீட் இல்லைன்னாலும் ஓரளவு ஸ்பீடா இருக்குன்னு கூட சொல்லலாம். சோ வாங்க பார்க்கலாம் அதை எப்படி எனேபிள் பண்றதுன்னு. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிருக்கேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஞ்சர்னு சர்ச் பண்ண உடனே நம்மளுக்கு வாட்ஸ்அப் பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் அப்டேட் என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான எப்படி அதை எனேபிள் பண்ணணும்னு தான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீட் பண்ணாலே நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டாக வாட்ஸ்அப் அப்டேட் பண்ண உடனே போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வாட்ஸ்அப் போனோடனே நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ண சொல்லி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்த உடனே இங்கே எனக்கு வாட்ஸ்அப்பை எனேபிள் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கிறதன் காரணமாக ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை பற்றி தான் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு இதை டிசேபிள் பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணுறதுனா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து இங்கே கொடுக்கணும். கொடுத்த உடனே அதை வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதை வெரிஃபை பண்ண உடனே உங்களுக்கு வந்து அது எப்படி லாக் ஆகணும், அதாவது ஆட்டோமேட்டிக்லி லாக் ஆகணுமா, இல்லாட்டி ஆஃப்டர் 1 மினிட்டா, இல்லாட்டி ஆஃப்டர் 30 மினிட்ஸா அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். நான் இமீடியட்லின்னு கொடுத்துருக்கேன். அப்போ தான் குயிக்காகவே அது லாக் ஆகுறத நம்மளுக்கு பார்க்கலாம். கீழே இருக்க விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இது என்னென்னா ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன்ஸ். அது வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் லாக் ஆகி இருக்கும்போது காட்டணுமா காட்டக்கூடாதுன்னு நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்கள் எனேபிள் பண்ணால் அதை யூஸ் பண்ணலாம், இல்லைனா யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ இவ்வளவு தாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து புது அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தெரியாத இருக்கவங்க எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பல நண்பர்கள் தெரிந்து கொள்வதற்காக வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள். நன்றி.